ஐக்கிய ராச்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இங்கே என்னை பற்றி அனைத்தையும் கூறிவிட்டார்கள். சில விடயங்களை பகிரலாம் என நினைக்கின்றேன். உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிறந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவர் கிடைக்கப்பெற்றார். அவர்தான் காலம் சென்ற குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள். ஒவ்வொரு நிமிடமும் என்னை வளர்த்தெடுத்து எனக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கி 5 ஆண்டுகள் அவருடன் நான் பணிபுரிந்தேன். நான் பணிபுரிந்த 5 ஆண்டுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மட்டுமல்ல, சிங்கள மொழி பேசுகின்ற கைதிகளும் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சுருங்கக்கூறின் இன்றைய ஆட்சியாளர்களின் தோழர்கள் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்ட வழக்குகளில் எவரிடமும் பணம் பெற்றுக் கொள்ளுவதில்லை. இலவசமாகவே சட்ட தரணியாக தனது கடமையை புரிந்து வந்தார். அவருடன் நானும் கனிஷ்ட சட்டத்தரணியாக இருந்தபடியால் நானும் பணம் பெற்றுக் கொள்ளவில்லை. இலவசமாகவே அனைத்து கைதிகளுக்கும் நாங்கள் வழக்காடினோம். இன்றைய ஆட்சியாளர்களின் ஒரு முக்கிய வழக்கு ஒன்று கேகாலை மேல் நீதிமன்றத்தில் நடந்தது. புத்த பிக்கு ஒருவர் 4 ஆட்சியாளர்களின் தோழர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களும் கனிஷ்ட சட்டத்தரணியாக நானும் அந்த வழக்கில் இலவசமாக வழக்காடி அவர்கள் 4 பேருக்கும் விடுதலை பெற்றுக் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட தமிழ் கைதிகள் வழக்குகளை நாங்கள் ஆஜராகி இருந்தோம். இங்கே பேராசிரியர் மூனா வித்யானந்தன் அவர்கள் கூறினார். அவரை இன்றுதான் நான் நேரடியாக சந்தித்தேன். ஆனால் அவர் யார்? எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் எப்படி தப்பினார்? அங்கிருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு எப்படி எடுத்து செல்லப்பட்டார்? அங்கிருந்து எப்படி அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற அனைத்து செய்திகளும் அக்காலத்தில் பத்திரிகைகளில் முதற்பக்க செய்திகளாக வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இங்கே எனது சேவை நலன் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு என்னை வளமாக வாழ்த்தி பேசியதற்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 97ஆம் ஆண்டு நீதிபதியாக வந்தேன். ஆனால் சட்டத்தரணியாக நான் இறுதியாக வழக்காடிய வழக்கு கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கு. அந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் 3/2/1997 நான் கடைசியாக ஆஜராகிய வழக்கு. 5/2/4 இலங்கை சுதந்திர தினம். 5/2 97ஆம் ஆண்டு நீதித்துறையில் என்னுடைய காலடி பதித்தது. நான் நீதித்துறையை
சுவாசித்தேன். எனது குடும்பத்தை விட, எனது தாய் தந்தையரை விட, எனது மனைவி பிள்ளைகளை விட நீதித்துறை உயிர் மூச்சாக சுவாசித்தேன். இறுதியாக என்ன நடந்தது என சகோதரர் தயானந்தா அவர்கள் கூறும்படி கோரினார். மேல்நீதிமன்ற நீதிபதி சங்க 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன். 2024ஆம் ஆண்டு 50வது ஆண்டுகால பொன்விழா மேல் நீதிமன்றம் விழா நடந்தது. அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டார். கடிதம் எழுதினேன், உரிமையுடன் கடிதம் எழுதினேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன். மதிப்பளித்தார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். நான் ஒருவர்தான் தமிழன். என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள், உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைக்கிறோம் என கூறி 61 வயசு தை மாதம் 20ஆம் தேதி 2025 வரப்போகின்றது. 90 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். நீதிமன்ற லீவ் வருகின்றது, கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது, புதுவருட லீவு வருகின்றது. எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள். என்னுடன் நின்று படம் எடுத்தார். படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன. ஜனாதிபதியா வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான். சந்தோஷமாக கதைத்தார். ஆனால் தை மாதம் 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள். 4 வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன். 8 நாட்கள் தான் இருக்கின்றன. 61 வயது முடிவடைவதற்குள் பதவியுயர்வு வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டம். 8 நாட்கள், 12ஆம் தேதி வெற்றிடம், 20ஆம் தேதி தை மாதம் என்னுடைய ஓய்வு, என்னுடைய கஷ்டகாலம். 13ஆம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க சீனா சென்றார். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள்
2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம்.